சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சிந்துவெளி புதிருக்கு உரிய விடையை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வரும் நபர்கள் அமைப்புக்கு $1 மில்லியன் $1 இந்திய மதிப்பில் உத்தேசமாக 8.57 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் அணிந்திருந்த வைத்திருந்த கருப்பு நிற பொருட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கருப்பு நிற துப்பட்டா அணிந்து வந்த மாணவிகளிடம் அதை பாதுகாப்பு பிரிவு போலீசார் வாங்கி வைத்துக் கொண்டு அனுமதித்தனர். மேலும் கருப்பு நிறம் கொண்ட பைகள், குடைகள் போன்றவற்றையும் விழா நுழைவு வாயிலேயே சோதனை செய்து பெற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சி முடிந்த பின்னரே கருப்பு நிற பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. நீட் நுழைவுத் தேர்வு எதிர்ப்பு உள்ளிட்ட பல தருணங்களில் கருப்பு நிறம் மூலம் தனது எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்தவர் முதல்வர் ஸ்டாலின். இப்போது அவரது நிகழ்ச்சியிலே இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவிகளிடம் இருந்து துப்பட்டா வாங்கப்பட்டதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.